ரொம்ப த்ரில்டாக இருக்குது சார், ரொம்ப த்ரில்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்மளால் பண்ண முடியுமான்ற மாதிரி இருந்தது. நல்லாவே ரொம்ப நின்றுட்டாங்க. நாங்கள் பண்ண முடியும், பண்ணி காமிச்சிட்டோன்னு ஓட்டி காமிச்சிட்டாங்க. ப்ரில்லியண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க, வராதவங்க நிறைய பேர் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ரோட்டில் தான் நம்ம போயிருக்கோமான்ற மாதிரிலாம் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷேடெல்லாம் மேலே இது இல்லை, அது மாதிரி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேபி அப்கமிங் இயர்ஸ் நம்ம பண்ண தான் போகிறோம். அதில் கண்டிப்பாக சூப்பராக பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். ஐயோ பயங்கர சூப்பராக. டிவியில் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா நம்ம சவுண்டு வச்சு பார்ப்போம், ரொம்ப நிறைய சவுண்டு, ஏன்னா அந்த சவுண்டை ஃபீல் பண்ணணும்னு நினைப்போம். இங்கே வரும்போது அப்படியே அந்த நமக்கு ஹார்ட் பீட்டில் கலந்த மாதிரி இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். என் சன்லாம் நாங்கள் ஆக்சுவலாக 2 நாள் வந்தோம். நேற்றையும் வந்தோம், இன்றைக்கும் வரோம். நேற்று வரும்போது பார்த்திங்கன்னா நைட்டு 9:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு பார்க்க. அப்போ இன்றைக்கி வரும்போது அவங்க சொன்னபடி செஞ்சுட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என் சன் வந்து 5 இயர்ஸ் தான், நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஆனந்த். நான் வந்து டெல்லி நேஷ்னல் முன்னாடி வைக்கிறப்ப இன்னும் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபாஸ்ட்டாக போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்குலாம். இந்த பசங்க இன்னும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தது. இப்போ வந்து நான் இது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, புது அனுபவம். இவ்வளோ நாள் வெளியூரில் பார்த்ததுக்கு இங்கே பார்க்குறதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ரொம்ப நல்லா கிட்ட வந்து பார்க்கறது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. அங்கே டெல்லியில் எப்படி பார்ப்பீங்க? டெல்லியில் பார்க்கலப்பா, நான் நம்ம நேஷ்னல் இதில் டிவியில் சொல்கிறேன். ஐ மீன் டிவியில் வந்து அப்போது நான் இன்னும் சின்ன வயசில் பார்த்தோம். இப்போ எங்கள் பேரன்லாம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான், தூக்கத்தை கலைச்சிக்கிட்டு பார்க்குது, அவ்வளோ ஜாலியாக. இங்கே ரேஸ்க்கு இவர் கூப்பிட்டு வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு. இவருக்கு ரேஸ் நான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி F1 ரேஸ் இருக்குது இப்போது 6:30க்கு. பட் அதை விட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பிகாஸ் நேரில் பார்க்குறங்கிறது வேறு எக்ஸ்பீரியன்ஸ். பட் எவ்ரி F1 ரேஸ் என் கூட உட்காந்து பார்ப்பான் இவன் டிவியில். பட் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். இஸ் ஒன்லி 4. ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கட்டும். பிற்காலத்தில் F1 கூப்பிட்டு போவேன். பட் நான் இது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் எனக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேஸ் பிடிக்கும்? ரேஸ் ரொம்ப பிடிக்கும். எவ்ரி வீக் நான் பார்ப்பேன். F1 நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் ஆக்சுவலாக இட்டலியில் நடக்குது. ஸோ எவ்ரி வீக் நான் ஃபாலோ பண்ணுவேன். இவன்ட்டே கேளுங்களேன், இவன் சொல்லுவான் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் டைம் தெற்காசியாவில் F4 ரேஸ் நடக்குது. ஸோ இந்த அனுபவம் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம ஊருக்கு வர்றதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக. F4 ஓகே, பட் மோர் அண்ட் மோர் நம்ம இந்த மாதிரி பண்ண வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. தென் F2 பாசிபிளி. F1 முன்னாடி டெல்லியில் நடந்தது 2013. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இங்கே இந்தியாவில் நடக்கவே இல்லை F1. பட் இந்த மாதிரி F4 F3 அப்படி நம்ம பண்ண வில் கெட் மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. பிற்காலத்தில் கண்டிப்பாக ஒரு டைம் F1 திரும்ப இந்தியாவுக்கு வரும்னு நம்புகிறேன். அப்படி வந்ததுதான் நல்லாயிருக்கும். ஒருவேளை தமிழ்நாட்டில் F1 நடந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. பட் இது வரைக்குமே தமிழ்நாட்டுக்கு வராத ஒரு கேம் ஸ்ட்ரீட் ரேஸ். ஆமாம். ஸோ இப்போ நடக்க ஆரம்பிச்சு. ஆமாம். இதனோட ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போது நம்ம ரோட்டில் இந்த ரோட்லலாம் நம்ம கார் ஓட்டியிருக்கோம் ஆக்சுவலாக. அதே ரோட்டில் நம்ம ரேஸ் பார்க்குறோங்கிறது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது நல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ரோடே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ பார்க்கும்போது. நம்ம ஓட்டுற ரோடு மாதிரி இல்லை. பட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. வாட் அபவுட் ஃபீல் தட் ரேஸ்? ஹவ் டு யூ ஃபீல்? யார் பார்க்க வந்த நீ இன்னைக்கு சொல்லு.